நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படியானால் பார்வதி உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்று சொன்னால் நம்முடைய கைலாய மலையிலே எத்தனை தூண்கள் இருக்கின்றதுவா? 1000 தூண்கள் 1008 தூண்கள் இருக்கின்றது. 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. மணி விளக்கின் கீழ் அமர்ந்து நீ தவம் இருந்தாய் ஆனால் உனக்கு கிடைக்கும் கை குழந்தை பாக்கியம் போ அப்பா என்று பகவான் சொன்ன உடனே பார்வதியானவள் பரமனுடைய வார்த்தையை காதலை கேட்டு மணிவிளக்கின் அருகிலே வருகின்றாள். தன்னுடைய முந்தானையை சேலை 2 கரம் கொண்டு ஏந்தி முடித்த வண்ணமாக பரமனை மனதில் எண்ணி பார்வதியால் தவம் இருந்தார். அறிந்தார் பரமக்கடவுள் என்னமா செய்கிறார்? பார்வதி குழந்தை பாக்கியத்துக்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பரம கடவுளானவர் தூண்டாத மணி விளக்கை மணி விளக்கை அங்கே மணி விளக்கின் காதிலை கேட்டு பார்வதியானவள் மணிவிளக்கின் கீழே வந்து அமர்ந்திருந்தாள். முந்தானை சேலை 2 கரங்கொண்டு ஏந்தி முடித்த வண்ணமாக சரிதான் பரமனை மனதில் எண்ணி பார்வதியால் தவம் இருந்தாள். பார்த்தார் பரமக்கடவுள். சரி தூண்டாத மணி விளக்கை தூண்டி விட்டார் சிவபெருமான். மணி விளக்கிலிருந்து 3 சுடரானது பார்வதியின் முந்தானை சேலைகளை விழுகின்றது. விழுந்தபோது அம்மாவுக்கு பார்க்கின்றார்கள். 3 சுடரும் ஒன்றாகவே திரண்டு முண்டமாகவே உருளுகின்றது. பார்வதி அப்படி முந்தானை சேலையும் மார்போடு சேர்த்து வைத்து பிடித்தார். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் நமக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுத்து விட்டாரே என்று அப்படி பெருமையுடன் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷத்தோடு ஓடி வருகின்றார். ஏன் அப்படி ஓடி வர்றாங்க தெரியுமா? எதுக்கு? ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா சரி இந்த குழந்தை முதல்ல யார் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க தெரியுமா? யார் பார்க்கணும்? டாக்டர் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. டாக்டர் தான் பார்க்கணும். ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்தா டாக்டர் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. சரி இப்போ குழந்தை பிறந்த உடனே இப்போ புருஷன் தான் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்படி எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. அதனால அம்மா ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரும்போது பார்வதியானவள் பார்க்கின்ற போது அப்படி குழந்தை அதாவது ஒரு குழந்தை பிறந்தாச்சு. சரி பிறந்த குழந்தை முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? குவாக்குவான்னு குரல் எழுத்தாலும் பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில குழந்தை பிறகு குவாக்குவான்னு அழும். இப்ப அழுவ சத்தம் இல்ல. சரி டாக்டர் பாப்பாரு. சரி உள்ள எதுக்கு அழ மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையும் பிடிச்சி தலையில தூக்கிட்டு சரி நர்ஸ் டிக்கல் 2 கட்டு கட்டுவாரு. அறிவு கட்டு அதுக்கான குழந்தை டிக்கலையா? ஆமா ஜன்னல் வழியா பார்த்தோன்னே நர்ஸ் டிக்கல் தட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப அடுத்த ஒரு பாப்பாரு இதுக்கு அழகியா ஒரு ஊசி எடுப்பாரு. சரி நல்ல மருந்துன்னா அதாவது டானிக். ஆமா டானிக் ஏற்றிக்கிட்டு சரி அப்படியே நர்ஸ் டிக்கல் ஒரு குத்து சடக்கு மறுபடியும் குழந்தைன்னு சொல்லு. கண்ணு பச்சு பார்த்துட்டு குழந்தை டிக்கல குத்தியாச்சா? சரி குழந்தை அதுக்கு அழல. அப்ப என்ன குழந்தைக்கு உயிர் இல்ல. ஆமா தூக்கி குப்பை தொட்டில போட்ட வேண்டிய தூக்கி குப்பை தொட்டில போட்டு வைக்கிட்டே இருப்பாங்க. குப்பை தொட்டிலே போட்டுருவாங்களோ? ஆனா பார்வதி அம்மா பார்க்கும் போது குழந்தை ஒரு சத்தம் சொன்ன உடனே பார்க்கும் போது குழந்தைக்கு காலையில கையில முண்டமா இருக்கு. இருக்கும் பார்வதி. அதானே மனதிலே கவலையோடு மீண்டும் ஓடோடி வருகின்றால் பரமனிடத்தில். ஆமாம்மா ஏன் என்ன பார்வதி உன்னோட பெரிய வீட்டு சரியா பிராண நாயக எப்ப பார்த்தாலும் நாரான்னு சொல்லி என்னத்த நாரான்னு சொல்லல நாதா பிராண நாதா சுவாமி. அதான் கடவுளை வந்து ஒரு பெருமதிப்பா சொல்றதா. அந்த காலத்துல அவளை பத்னி தன்னோட சுவாமி உயிரே. இப்பெல்லாம் பிராண நாயகா என் பண்ணெல்லாம் கூடும்போது இப்படிதான் கூடுவான். எப்படி ஏழை முத்துக்கிட்டா வா ஏழை முத்துஷ்ணாவா? ஆமா பேர் சொல்லக்கூடாது. புருஷனுக்கு ஆயில் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. அது குறைஞ்சாலும் அவன் இருந்தாலும் கேட்டா அவளுக்கு சீக்கிரம் சாவட்டோன்னு பேர் சொல்லி கொடுறாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய பத்தினி இந்த அம்மா என்ன செய்யிருக்காங்க தெரியுமா? எப்படி புருஷன் ரொம்ப எப்ப பாக்கல நம்ம அண்ணன் மாதிரி அந்த மாதிரி வீசிக்கிட்டே இருப்பாங்க. சரி புருஷனுக்கு பொண்டாடி வீசிக்கிட்டே இருப்பாங்க. விசிறி எடுத்து போய் கூடாது. அப்ப உள்ள காத்தாடி கிடையாது. சரி வீசிக்கிட்டே இருப்பாங்களா? திடீர்னு புருஷன் இறந்துட்டார்.
இறந்த உடனே சரி இந்த அம்மா அடக்கம் பண்ணிட்டு ஆஹா என்னைக்கு பார்த்தாலும் காலையிலே வெயில் 9 மணி ஆனா வெயில் வந்துருப்பா. ஆமா வெயில் வந்த உடனே 2 குடம் தண்ணியை தூக்கி அந்த குழியில ஊத்திட்டு சரி அந்த குழி பக்கத்துல இருந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? புருஷனுக்கு உயிரோட புருஷனுக்கு புழுக்கமா இருக்க கூடாது. இருக்க கூடாது இல்ல என்னத்தையா கண்டு புழுக்கமா இருக்க கூடாது. பெருசு. சூப்பர் சூப்பர். இந்த நேரத்தில் நீங்க குடுக்கறதே எங்களுக்கு பெருசு. ஆமா அதனால நாங்க அதை பத்தி யோசிக்க மாட்டோம். நீங்க நீ தண்ணியை தந்தாலும் குடிப்போம், குடி தண்ணியை தந்தாலும் குடிச்சுடுவோம், கலனி தண்ணியும் குடிப்போம். நீங்க உங்க அன்போட தரும்போது எங்க அண்ணன் கலனி தண்ணியும் குடிச்சுடுவோம். அதான் அவங்க அண்ணன் குடிப்பாரு. ரெடியா இருக்குதான் காலையில இவருக்கு மட்டும் கொடுத்துருங்க. அதனால சரி பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்கா. புருஷன் மேல பொண்டாட்டி பாசமா இருந்திருக்கா. சரி இப்ப என்ன செய்ய தெரியுமா? ஒரு அம்மா அதே மாதிரி அந்த அம்மா எதுக்கு காத்து வீசிட்டு இருக்காங்க? அதான் புருஷனுக்கு புடிங்கிடப்படாதான். புருஷன் கல்றகுள்ள இருக்கிற புருஷனுக்கு புடுங்க கூடாதா அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. சரி இப்போ ஒரு அம்மா அதே மாதிரி கல்றகுள்ள இந்த புருஷனுக்கு காத்து வீசிட்டு இருந்திருக்கா. சரி அப்போ உடனே ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு ஏமா நீ காத்து வீசி தான் புருஷனுக்கு கேட்டாங்க. உடனே இவர் சொன்னாரு, இந்த அம்மா சொல்லுது, என் புருஷன் நான் இறந்து போயிட்டோம்னா என் குழி காயதுக்குள்ள நீ அடுத்த கல்யாணம் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டாரு. சரி நானும் பார்க்க குடி காகிதமா இருந்தேன். அதனாலதான் சீக்கிரம் காத்து வீசி காய வைக்கோம்னா. அந்த அம்மா கல்றகுடி காயணும் தான் காத்து வீசலாங்களோ. வேற இருக்கு அப்ப காஞ்சனா சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலான்ட்டு. அவன் எத்தனை 10 இருக்காங்களோ அவனே இருவான். நான் நினைச்சேன் அவருக்கு புழுக்கமா இருக்க கூடாதுன்னு காத்து வீசுவாங்க. அந்த காலத்து பொம்பளை புழுக்கமா இருக்க கூடாதுன்னு வீசிருக்கான். இந்த காலத்து பொம்பளை புருஷன் சீக்கிரம் காயிட்டு வீசிருக்கான். சீக்கிரம் சாப்பிடும் அப்படிதான் இருக்கணும். அதான் அப்படி இருக்கின்ற போது பார்வதா தேவியானவள் பரமனிடத்தில் ஓடோடி வருகின்றார். சுவாமி நான் உங்களிடத்துல வந்து என்ன கேட்டேன் சுவாமி? என்ன கேட்டா? ஒரு குழந்தை வரம் கேட்டா நான் அற்புதமான ஒரு குழந்தைய தந்தையில பார்வதி கையில வைத்து விளையாடி கொண்டிருக்க கை குழந்தை வேண்டும் என்று கேட்டேனே சுவாமி. பார்வதி அந்த பிள்ளை கையில வச்சு விளையாட முடியுமா சுவாமி? ஏன் பார்வதி என்னாச்சு? கண்ணு காது மூக்கு எதுவுமே இல்லையே சுவாமி. கண்ணு காது